மாலை வேளையிலே மீண்டுமாய் நாம் கூடி வரவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் கர்த்தர் நம்மேல் பாராட்டின கர்த்தருடைய தயவுக்காய் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசு சபையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எபேசு சபையை குறித்த விஷயங்களில் ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை பார்த்தோம், ஹிஸ்ட்ரி இவைகளெல்லாம் கவனித்தோம். நாம் எபேசு சபையினுடைய காரியங்கள் எழுதப்பட்ட லெட்டர்னுடைய பாதி வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னும் பாதி நமக்கு பாக்கி இருக்கிறது. முதல்ல இருந்து ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன், அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடைப்பதற்காக. அதற்கு பிறகு இன்றைக்கு பார்க்க வேண்டிய காரியங்களை நாம் தியானிக்கலாம். பத்மு தீவிலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள முதலாவது பட்டணம் எபேசு பட்டணம் என்பதை நாம் கண்டுபிடித்தோம். 60 மைல்ஸ் பிட்வீன் பாட்மோஸ் அண்ட் எஃபசஸ். 7 சபைகளை குறித்து பார்க்கும் பொழுது 1, 7, 2, 6, கடைசியில் 3, 4, 5 மிடில் இருக்கிற 3 சர்ச். 1வது சபையும் 7வது சபையும் பெரிய ஆபத்தில் இருக்கும் சபைகள். அவற்றில் ஏதோ தீவிரமான தவறுகள் அந்த சபையில் உள்ளது. 1, 7. 2, 6 சிறப்பான சபைகள். அவை மிகவும் நல்ல நிலையில் உள்ளன. அவைகள் அதிகமாக விமர்சிக்கப்படவில்லை. 3, 4, 5 நடுவில் உள்ள சபைகள். அவை ஒரு கலவையான சபை. இப்படி கொஞ்சம் நல்லது இருக்குது, கொஞ்சம் கெட்டது இருக்கிறது. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இந்த 7 சபைகளையும் பார்த்தால் இந்த காரியங்கள் உங்களுக்கு இந்த லெட்டரை படிக்கும் பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இந்த சபைகளை குறித்து ஒரு தவறான வியாக்கியானம் இருக்கிறது. அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சபையும் 7 காலங்களுக்காக வியாக்கியானம் செய்வார்கள். எபேசு சபையை 1ஆம் நூற்றாண்டிற்கும், சிமிர்னா சபையை 2, 3ஆம் நூற்றாண்டுகளில் காணப்பட்ட அந்த பெர்சிக்யூஷனுக்கும், பெர்கமு சபையை கான்ஸ்டான்டின் எம்பரனுடைய காலத்திற்கும், தயத்தீரா சபையை மிடில் ஏஜஸில் இருக்கிற காரியங்களுக்கும், சர்தை சபையை ஒரு புரட்சி ஏற்படுத்தின காலம், அதாவது மார்ட்டின் லூதர்னுடைய காலங்களுக்கும், பிலடெல்பியா சபையை நவீன கால மிஷனரி இயக்கங்கள் என்கிறதான அந்த காலத்திற்கும், லவோதிக்கா சபையை 20, 21ஆம் நூற்றாண்டுகளில் காணப்படுகிற சபைக்கும் ஒப்பிடுவார்கள். ஆனால் இது தவறு, இது பொருந்தவே பொருந்தாது. ஆகினால் நீங்கள் எங்கேயாவது அப்படிப்பட்ட போதனைகளை கேட்க நேர்ந்தால் நீங்கள் அந்த இடங்களிலிருந்து எழுந்து வந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த எபேசு என்கிறதான வார்த்தையினுடைய பொருள் டிசைரபிள், விரும்பத்தக்க. இந்த எபேசு சபையினுடைய எபேசு பட்டணத்தை குறித்த ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய நகரம், ஒரு ஜனநாயக நகரம், பல மதங்களினுடைய மையமாக இந்த எபேசு பட்டணம் காணப்பட்டது. சோஷியலி வெரி வெல்தி சிட்டி. அங்கே விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. எப்பொழுதுமே எங்கே தான் விளையாட்டு போட்டி நடத்துவாங்கன்னு சொன்னால் சிட்டி லிஸ்டில் தான் விளையாட்டு போட்டிகள் நடத்துவார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே மக்கள்கிட்ட நிறைய காசு இருக்கும், அவங்க என்ன செய்வார்கள், போவார்கள். ஆகினால கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு பொழுதுபோக்கு தேவையில்லை. ஆனால் நகரத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை, பொழுதுபோக்கு தேவை. பொழுதுபோக்குறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர், அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன். அதுதான் அவர்களுக்கு பெரிய பெரிய பூங்காக்கள், பெரிய பெரிய மால்கள் இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ கலாச்சாரங்கள் நிறைந்த கல்ச்சரல் சிட்டி. தீனாளினுடைய கோயில் அங்கே இருந்தது. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு அதான் சேஃப் டெபாசிட் லாக்கர். அவர்களுடைய கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் அந்த கோயிலில் தான் கொண்டு போய் பதுக்கி வைத்திருப்பார்கள். பட்டணம் என்று சொன்னாலே உங்களுக்கு பொதுவாக தெரியும், குற்றவாளிகள் நிறைந்திருக்கிற ஒரு இடம்தான் பட்டணம் என்று சொல்லும் பொழுது. கிராமத்தில் ஒரு குற்றவாளி இருந்தாலும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அடித்து உதச்சி வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் சிட்டியில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. எங்கே வேணாலும் ஈஸியாக அனுப்பலாம், ஒளிந்து கொள்ளலாம். ஸோ இதுதான் எபேசு பட்டணத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்ட். நீங்கள் இங்கே பார்ப்பது தீனாளுடைய கோயில். இந்த கோயிலை எதிர்த்து தான் பவுல் போராடுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம்.
இது தீனாளுடைய கோயில் இருந்த அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டில் எடுத்த வீடியோ. அந்த கோயில் இப்படி தான் இருந்திருக்கும் என்கிறதான ஒரு படத்தை பார்த்தீர்கள். இப்பொழுது அந்த கோயில் இருந்த இடத்துல அந்த கோயிலினுடைய ஒரிஜினல் ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ஒரு கோயில். உலக அதிசயங்களில் இது ஒன்று. இந்த பட்டணத்தினுடைய பாக்கியம், பவுல் அந்த சபையை ஸ்தாபித்து பவுல் ஊழியம் செய்த சபை. பவுல் ஊழியம் செய்ததற்கு பிறகு தீமோத்தேயுவை அந்த இடத்துல விட்டு போகிறார். எபேசுவில் ஊழியம் செஞ்சது யார்? தீமோத்தேயு. தீமோத்தேயு விட்டு போனதற்கு என்ன காரணம் என்பதை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. இப்ப இதுதான் தீமோத்தேயுனுடைய ஜாப், தீமோத்தேயுனுடைய மிஷன். இதுதான் என்ன ஊழியம்? வேற்றுமையான உபதேசங்களை யாரும் அங்கே போதித்து விடக்கூடாது. நீதான் கவனமாக இருக்க வேண்டும். விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகள், மெயின்லி இந்த டீச்சிங்ஸ் ஆஃப் கிரீக்ஸ், நாஸ்டிசிசம் என்கிறதான அந்த போதனை, முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிட வேண்டும். இப்போ தீமோத்தேயுனுடைய மிஷன் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அப்ப இந்த பட்டணத்தில் இருக்கிற சபையில தீமோத்தேயு ஊழியம் செஞ்சிருக்கிறார். அடுத்தது இந்த பட்டணத்தில் ஊழியம் செய்தவர்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, வரங்களினால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வரங்களை வைத்து கிஃப்ட்ஸை வச்சு அந்த சபையில ஊழியம் செய்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த சபையில ஊழியம் செய்த இன்னொரு நபர் அப்பல்லோ ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஸ்காலர். பழைய ஏற்பாட்டை, தேவனுடைய வார்த்தைகளை வியாக்கியானம் செய்வதிலே வல்லமையான நபர், பெரிய தோரா ஸ்காலர் என்று சொல்லலாம் அப்பல்லோ. அடுத்தது அப்போஸ்தலனாகிய யோவான், ஆண்டவருடைய நேரடியான சீஷன். இத்தனை பேர் ஊழியம் செஞ்ச சபைங்க அந்த சபை. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவர்கள் எல்லாரும் நம்முடைய சபையில ஊழியம் செய்கிறதா இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றிருப்போம். ஸோ அதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நான் போட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பவுலுடைய பிரயாணங்களை நான் உங்களுக்காக காண்பித்தேன், எங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் வந்தார்னு சொல்லி. அப்போ நான் உங்களுக்கு இந்த டீச்சிங்கில் உங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். உங்களை கிரீஸ் கூட்டிகிட்டு போயிருக்கேன், உங்களை ரோமு கூட்டிகிட்டு போயிருக்கேன், இட்டலி கூட்டிகிட்டு போயிருக்கேன், எபேசு கூட கூட்டிகிட்டு போனேன் 2-3 வாரங்களுக்கு முன்பாக. நீங்கள்லாம் சொன்னீங்க, நாங்கள் எபேசுவில் இருந்த மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது எங்களுக்கு என்று சொல்லி. எல்லாருக்கும் இப்போ பெரிய ஆர்வம் என்னன்னு சொன்னால், எப்போ போய் நம்ம இந்த இடத்துல நேரடியாக பார்க்க போகிறோம் என்கிற ஒரு ஆர்வம் உண்டாகிற அளவிற்கு இந்த காரியங்களெல்லாம் மேப் போட்டு உங்களுக்கு டீச் பண்ணேன். அப்போ பவுலுடைய டிராவல் ஜேர்னி ஒவ்வொன்றாக நான் படிக்க நீங்கள் மேப்பையும் பார்த்து நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் எவ்வளோ அழகாக அவர் டிராவல் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி. இப்போ இந்த சபையிலே கடைசியாக ஊழியம் செய்த யோவான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு, அவர் ரொம்ப வயதாகிவிட்டது அவருக்கு. அவர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவரை தூக்கி கொண்டு போகிறார்கள். அவரை கொண்டு போய் மேடையில் விடும் பொழுது அந்த சபையிலே அவர் செய்த கடைசி பிரசங்கம் என்று சொல்லி சரித்திராசிரியர்கள் சொல்லும் பொழுது, அவர் செய்த கடைசி பிரசங்கத்தினுடைய தலைப்பு இதுதான், லவ் ஒன் அனதர், ஒருவர் நேசியுங்கள் என்கிறதான கடைசி பிரசங்கத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த எபேசு சபையிலே பிரசங்கம் செய்திருக்கிறார் என்று சொல்லி சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்பதான் நம்ம எங்க வந்தோம்னு சொன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்கிற விஷயத்திற்கு நாம் வந்தோம். லெட்டர் எழுதல 2 லெவல் இருக்கு, ஹியூமன் லெவல், சூப்பர் நேச்சுரல் லெவல். யோவான் சபைகளுக்கு எழுதுவது ஹியூமன், ஆனால் ஆண்டவர் சபையினுடைய தூதனுக்கு எழுதுவது என்று சொல்லுவது சூப்பர் நேச்சுரல் லெவல். ஸோ இந்த லெட்டர் சூப்பர் நேச்சுரல் லெவல் எழுதப்பட்ட ஒரு லெட்டர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்தோம்? தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று சொல்லும் பொழுது, சபைகளுக்கு ஆண்டவர் பாதுகாப்பான தூதர்களை ஆண்டவர் நியமிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சபை இருக்குன்னு சொன்னால், இந்த சபைக்கு ஒரு தூதனை ஆண்டவர் பாதுகாப்பிற்காக ஆண்டவர் வைக்கிறார்.
தூதர்களுடைய பாதுகாப்போடு சபை நடைபெறுகிறது. இதை யார் புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய சபைகளோ அல்லது மற்றபடி புராட்டஸ்டன்ட் சபையாரோ இதை புரிந்தார்களோ புரியலையோ, கத்தோலிக்க திருச்சபையாருக்கு இந்த விஷயங்கள் சரியாக புரிந்திருந்தது. ஆகையினால தான் அவர்கள் சர்ச்சுக்கு பேர் வைக்கும் பொழுது மைக்கேல்ஸ் சர்ச், காப்ரியல் சர்ச், சர்ச் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ், இதெல்லாம் யார் பேர் வைக்கிறது? ஆமாம், நம்ம வைக்கிறோமா? இல்லை, நம்ம வைக்க மாட்டோம், நமக்கு தெரியாது. அவர்கள் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இந்த சபைக்கு தூதன் இருக்கிறான் என்கிற விஷயத்தை புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் புரிந்ததுக்கு என்ன காரணம்னு சொன்னால், ஆதியில் இருந்த சபை அந்த சபை தான். நமக்கு எந்த நீங்கள் சர்ச்சில், நீங்கள் எந்த சர்ச்சில் நீங்கள் மெம்பர்னு சொன்னாலும் ரூட் எங்கே தான் இருக்குது நமக்கு? அந்த கத்தோலிக்கர்கள், அதாவது இந்த ரோமர்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் ஸ்தாபித்த சபையில் தான் எல்லாருடைய ரூட்டும் அங்கே தான் இருக்கிறது. ஆகையினால தான் அவர்கள் சபைகளுக்கு பேர் வைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்கேல் சர்ச்சுன்னு பேர் வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், மிகாவேல் தூதன் இந்த சர்ச்சுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை. அதிதூதர் ஆலயம்னு இருக்குல்ல, அதிதூதர் ஆலயம் அப்படின்னு என்னது? அது இப்போதான் நீங்களே யோசிக்கிறீங்க, அது என்னப்பா அதிதூதர் ஆலயம் சொல்லி. இனி இருக்குல்ல, ஒன்று இருக்கு. 7 நட்சத்திரங்களை கையில் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தம்முடைய சபையை சூழ பாதுகாத்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சபை ஆண்டவருடைய கைக்குள் இருக்கிறது. சபையை பிசாசினால் கெடுக்க முடியாது. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து என்ன செய்ய முடியாது? பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை? சபையை, சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை, மனவாட்டி யாரும் பறித்து கொள்ள முடியாது. உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்பது என்ன பொருள்னு சொன்னால், சூப்பர்வைசர். அவர் எதற்கு என்று சொன்னால், அவர் பாதுகாக்கிறார். அவர் உலாவிட்டு இருக்கிறதுனால தான் காரியம் நல்லா நடக்கிறது. இல்லாவிட்டால் காரியம் ஒழுங்காக நடக்காது. ஒரு எக்ஸாம் கால் போனீங்கன்னா எக்ஸாமினர் என்ன பண்ணுவார்? நடந்துகிட்டே இருப்பார். எதற்கு நடக்கிறார்? அவர் நடக்கும்போது தான் ஏதாவது ஒன்றாவது எழுதுவான், இல்லாட்டி சும்மாவே உட்காந்துருப்பான். சில பேர் இல்லாட்டி எழுதவே மாட்டானுங்க, எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டினையாவது 2 தான் எழுதி வைப்பாங்க சிலர். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டாங்க? எதுவுமே எழுத மாட்டார்கள். உலாவுறதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு எந்த வேலையும் இருக்காது, அவருக்கு நடக்கிறது மட்டும்தான் வேலை. காரணம் என்ன? அவர் நடக்கிறதுனால தான் அந்த கம்பெனி ரன் ஆகிறது. அவருக்கு பேர் சூப்பர்வைசர், பார்வையாளர். இயேசு சபைகளுக்கு நடுவே நடந்து அவற்றை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருப்பவர் என்பதை நாம் உணரும் பொழுது மட்டும்தான் சபைகளுக்குள்ளாக நாம் ஒழுக்கம் உட்கார்ந்திருப்போம், உண்மையாய் ஆராதிப்போம், தேவனுக்கு என்ற பக்தியோடு நாம் காணப்படுவோம். இங்கே தேவனுடைய பிரசனம், தேவன் உலாவுகிறார் என்கிற விஷயம் நமக்கு தெரியல, அந்த ஃபீலிங் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி வேணாலும் இருப்போம். ஓகே, ஆண்டவர் சொல்லுகிறார், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? திரைக்கு பின்னால் இருக்கிற விஷயம் கூட யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும் என்பதை நாம் புரிய வேண்டும். நான் இதெல்லாம் இவ்வளோ ரஷ் பண்ணி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். ஆண்டவர் இந்த சபையை பாராட்டுகிறார், அடுத்து இந்த சபையை விமர்சிக்கிறார், அடுத்து இந்த சபையை கண்டனம் செய்கிறார். ஒரு நல்ல லீடர் கண்டனம் பண்ணுறாருன்னா, கூப்பிட்டு ஒருத்தனை திட்டுறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க, டைரெக்டாக திட்டமாரு. ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல காரியத்தையும் சொல்லி, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏதோ சம்திங் கஷ்டம், ஏதோ நம்மளை திட்ட போகிறாருன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்? உங்கள்கிட்ட என்னென்னலாம் நல்லது இருக்குது அப்போவே நீங்கள் ரெடி ஆகிக்கணும். எதுக்கு? டோஸ் விழுக போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அப்போவே ரெடி ஆகிக்கணும். ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். பாராட்டுகிறார், விமர்சிக்கிறார், கடைசியில் என்ன செய்கிறார்? கண்டனம் பண்ணுகிறார். என்னெல்லாம் பாராட்டுகிறார்? உன்னுடைய கிரியை, உன்னுடைய பிரயாசம், நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப பிரயாசப்படுற, நீ உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கை நான் பாராட்டுறேன். அடுத்தது உன்னுடைய பொறுமை. எதுக்காக பொறுமை? நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக நீ புறக்கணிக்கப்பட்டது, நீ ஒதுக்கப்பட்டது, நீ வெறுக்கப்பட்டது, அவைகள் எல்லாவற்றையும் நீ பொறுமையாய் சகிக்கிறாய். அதை நான் பாராட்டுகிறேன். உன்னுடைய கடின உழைப்பை நான் பாராட்டுகிறேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உனக்கு வருகிறதான எல்லா விதமான போராட்டங்கள், புறக்கணிப்புகள், ஒதுக்கப்பட்ட நிலைமைகள், வெறுக்கப்பட்டது, இவைகள் எல்லாவற்றையும் நீ தாங்கி கொண்டிருக்கிறாய், பொறுமையோடு இருக்கிறாய். அதை நான் பாராட்டுகிறேன். அடுத்து சொல்லுகிறார், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருப்பதையும் நான் பாராட்டுகிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டிஸ். எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால்,
ஒரு ஊழியன் அவனிடத்துல சரியான வேத வாக்கியம் இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால் நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அது ஒரு விசுவாசிக்கு இருக்கிற குணாதிசயங்களிலே மிக அற்புதமான ஒரு குணாதிசயம். ஆரோக்கியமான சபை என்று சொன்னால் சில விஷயங்களை அது வெறுக்க வேண்டும். உறுப்பினர்கள் ஏதாவது சர்ச் மெம்பர்ஸ் ஏதாவது தீமை செய்கிறாங்கன்னு சொன்னா அந்த தீமையை வெறுக்க வேண்டும், அவர்களை கையாள வேண்டும். அவர்கிட்ட சொல்லணும், வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ராங், நீ செய்வது தவறு. அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம பார்க்காம போகிறது, அது கடைசியில் நமக்கும் பாதிப்பை கொண்டு வந்து விடும். அது யார் செஞ்சாலும் சரி அவங்கள்ட்ட போய் டைரெக்டாக சொல்லிடணும், ஆமாப்பா நீ இப்படி செய்கிற, இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. தவறை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்லைப்பா இது இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது தவறு தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் அதில் 10% நல்லா இருக்குது, 20% நல்லா இருக்குதுன்னா அது எப்படி 10% 20% நல்லா இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. ஒரு ஆரோக்கியமான சபை போதகர்கள் தவறான போதனையை போதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் அது வெறுக்க வேண்டும், அது தவறு என்று சொல்ல வேண்டும். மக்களுக்கு தவறான காரியங்களை கற்பிக்கக்கூடிய புதிய இயக்கங்கள் தோன்றும். இப்போதான் காளான் முளைக்கிற மாதிரி முளைக்கிறாங்கல்ல, அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான். அதையும் சபை வெறுக்க வேண்டும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நல்ல ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன், எல்லாம் அழகா எழுதுனீங்க. ஆர் யூ ஹெல்த்தி? நீங்கள் ஆரோக்கியமானவரா? எப்படி நீங்கள் ஆரோக்கியமானவர் என்பதை கண்டுபிடிப்பது? 3 விஷயம். எதையெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீர்கள்? தவறான போதனைகள் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? தெரிஞ்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? வெறுக்க முடியும். இது விஷம் என்று சொல்லி தெரிந்தால்தான் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? சாப்பிட மாட்டீர்கள். தெரியாம இருந்தா சாப்பிட்டுருவோம். ஆகினால எது நல்லது, எது கெட்டது, எது விஷம், எது ஆரோக்கியம் என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வேதத்தை படித்து கர்த்தரோடு நீங்கள் நெருங்கி இருக்கும் பொழுதுதான் இது சரி இது தவறு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்ம பழக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்க போய் உட்கார்ந்தாலும் நம்ம தலையாட்டுவோம். இதை போல ஒரு கொடுமையான விஷயம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையவே கிடையாது. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன். அவங்க கூப்பிட்டாங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க போய், அதுக்காக இல்லையா? ஒரு டிஃபன் சாப்பிட்டு வரலாம், அது தப்பு கிடையாது. நமக்கு தேவையானது நம்ம சாப்பிட்டுக்கிறோம், அவனுக்கு தேவையானது அவன் சாப்பிட்டுக்கிறான். ஆனால் அதற்காக ஒரு தவறான போதனைக்காக ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருக்கணும் போனேன்னு சொன்னா வேலை முடிஞ்சது. ஸோ நீங்கள் அழகாக எழுதினீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். இப்போ இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இந்த சர்ச் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த லெட்டர் எழுதும் பொழுது ஒரு 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சபை. 40 years இந்த சர்ச் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ இந்த சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொழுது அங்கே இருந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நிக்கோலாய் என்கிறதான இந்த தனி நபரை நீங்கள் எங்கே கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசியுங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்க தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலோவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். யார் இவர்? சபையிலே வேலை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது நிக்கோலாய் பற்றி சொல்லும் பொழுது மட்டும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஸ்தேவான், பிலிப், பிரகோர், நிக்கனோர், தீமோன், பர்மனா என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்னன்னே தெரியல. ஸோ சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தாயும் தகப்பனும் கண்டிப்பாக ஜூயிஷாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த நிக்கோலாயை பொறுத்தவரை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் he himself
ஜூஷ் மாறி இருக்கிறார், கன்வெர்ட். ஜூடாயிசத்திற்கு மாறின ஒரு கன்வெர்ட் இவர். அப்போ அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இமீடியட் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தீனாள் என்கிறதான தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் எங்கே வந்திருக்காருன்னு சொன்னால் ஜூயிஷ்குள்ளே வந்திருக்கிறார். ப்ராசலைட் என்று சொல்லி சொல்லுவார்கள். அந்த வசனத்தில் உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு புரிகிறதா நல்லா? யூத மார்க்கத்தமைந்தவனான அந்தியோகியா. ஆங்கில வேதாகம் என்ன சொல்லுகிறது என்பது யாராவது ஆங்கில வேதாகம் வைத்திருந்தா வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் ப்ராசலைட் ஆஃப் ஆன்டியோக், அதாவது அந்தியோகியாவிலிருந்து ஒரு நபர் நிக்கோலா என்பவன் யூத மதத்திற்கு மாறினவன். இப்போ இதில் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், இந்த நபர் இவர் சரியா கன்வெர்ட் ஆகலை. இது எங்க பாதிக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, சபை பாதிக்கிற ஒரு விஷயத்தை எபேசுவில் நாம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இவனே என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, ஒரு தனி செக்டே உருவாக்கிட்டான். தனி ஒரு குழுவையே இவன் என்ன செய்கிறான் சொன்னால் சபைக்குள்ள உருவாக்கி விட்டான். இப்போ இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, மிக்ஸ்டு பீப்புள். இப்போ இந்த நிக்கோலாய் என்கிற இந்த நபரனுடைய சின்ன அந்த பேருனுடைய பேக்ரவுண்டை பாருங்க. நிக்கோலாய் மதஸ்தர், அப்படி அதைத்தான் நிக்கோலேஷியன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுகிறது. இது ரெண்டு கிரேக்க வார்த்தைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நிக்கோலஸ்னா நிக்கோஸ், லாவோஸ், 2 கிரீக் வேர்ட்ஸ். நிக்கோஸ் என்கிறதான கிரேக்க வார்த்தைக்கு என்ன பொருள்? அடிமைப்படுத்துகிறவர், ஆளுகை செய்கிறவர், இன்னொருத்தனை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பவர் நிக்கோஸ். லாவோஸ் என்கிறதான பொருள் என்ன? ஜனங்கள், சாதாரண ஜனங்கள், குடிமக்கள். இந்த வேர்ட்ல இருந்து தான் லைட்டிங்கிற வேர்டு வந்தது. லைட்டினா பாமர மக்கள்னு அர்த்தம், சாதாரண மக்கள். நம்ம சொல்றோம்ல லே பீப்புள். லே பீப்புள்னு என்னங்க? லே பீப்புள்னு என்ன? சிலரை கிளர்ஜிம்பாங்க. இஸ் அ கிளர்ஜி, இவர் லே அப்படின்னு என்ன அர்த்தம்? லேமன்ஸ் பிரீச்சர். அது எல்இஎஃப் இருக்கு, லேமன்ஸ் எவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப். இப்ப லேங்கிறதுக்கு சரியான வார்த்தை என்ன? சாதாரண. அதாவது நமக்கு நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், நிறைய பேருக்கு தமிழ் தெரியாதானா இல்லையா? இங்கிலீஷ் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தமிழ் தெரியுதான்னு பாருங்க, தெரியறது இல்லை. கிளர்ஜி அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ அதற்கு தமிழ் வார்த்தை என்னன்னு சொல்லுங்க யாராவது. கிளர்ஜிக்கு கிளர்ஜினா இறைப்பணியாளர். லேமேன் அப்படின்னா சாதாரண நபர். அவர் மட்டும்தான் இறைப்பணியாளர். இவர் யார்? ஒரு சாதாரண நபர். இப்ப இந்த லே என்கிறதான வார்த்தை இதில் இருந்தான் வந்தது. நிக்கோஸ், லாவோஸ், இந்த 2 வார்த்தையை நீங்கள் சேர்த்தும் பொழுதுதான் நிக்கோலஸ் என்கிறதான வார்த்தை வருகிறது. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஜனங்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருப்பவர். நிக்கோலை மதஸ்தரனுடைய பணி என்ன, அவர்களுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், தங்களுடைய சொந்த போதனைகளை கொஞ்சம் அங்கிருந்து கொண்டு மிக்ஸ் பண்ணி, வேதத்திலிருந்தும் சில காரியங்களை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், வெளியவே விடாமல் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க கீழே வச்சிருப்பாங்க. இன்னைக்கும் இருக்கு. சில சபைகளுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தர் கேட்டேன், பிரதர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களே, இது எங்கே வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது சபையோட உபதேசம் பிரதர். வேதம் மட்டும்தான் சபையினுடைய உபதேசமாக இருக்க முடியும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் அந்த எங்கள் சபைக்குன்னு சில உபதேசம் இருக்குது. எங்கே கண்டுபிடிச்ச நீ? அதை சொல்லுங்க, எங்கே கண்டுபிடிச்சிங்க? அதுதான் பிரச்சனையே. இப்போ கல்ட்டு அவர்களாக உருவாக்கி கொண்டது. இது எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜனங்களை அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கி கொண்ட போதனை. அப்படிப்பட்ட போதனைகள் உள்ள சபைகள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கத்தான் செய்கிறது, உலகம் முழுவதும் இருக்கத்தான் செய்கிறது. அவங்க நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ இல்லையோ அதை அவர்கள் பெருசாக எண்ண மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சட்டதிட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அதை ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதுவார்கள். அதை குற்ற உணர்வு சொல்லியே உங்களை என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா, மிகப்பெரிய குற்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவார்கள். சில சபைகள்லாம் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க கேட்டீங்கன்னு சொன்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ 3 நாள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இதையும் நான் சொல்லாட்டி
பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் போதனைகளில் பழக்கப்பட்டு அடிபட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் சாதாரணமாக ஒன்றும் வரல. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. இது சும்மா ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் நான். அதாவது அதை சரியா தவறா என்று சொல்லி நான் சொல்ல வாதிட வரவில்லை. ஆனால் அதை வைத்து நீங்க பீப்புளை பிளாக்மெயில் பண்றீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. நீங்க 3 நாள்ல 30 நாள் கூட கூப்பிடுங்க, உங்களுக்கு வேலை இல்லை, நீங்க இருக்கிறீங்க. இப்ப எல்லாருமே அப்படி 3 நாள் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு வர்றவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு சர்ச்சில் நான் லிட்டரலாக பார்த்துட்டு இருக்கிறேன், சிலர் எழுப்பியே விட்டுட்டாரு. ஒரு பாஸ்டர், உனக்கு திருவிந்து கொடுக்க முடியாது, நீ எந்திரி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆராதனைக்கு வரல, திருவிருந்து ஆராதனைக்கு மட்டும் வந்திருக்கிற, நீ உனக்கு எப்படி நான் திருவிருந்து கொடுக்கறது? தொடர்ந்து 3 வாரம் சேர்ந்து வந்துட்டே எப்படி திருவிருந்து கொடுக்கறது? அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படி யோசிச்சு பாருங்க நீங்க. அப்போ அவர் எழுப்பி விடுறாரு. அவங்க பாவம் பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. இவர் நடந்து போய் வலுக்கட்டாயமா எல்லாத்து மத்தியில் இல்லை உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்திரிங்கன்ட்டாரு. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது, மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 3 வாரம் தொடர்ந்து வந்த ஆள்னா அவன் பர்ஃபெக்டான ஆள் இல்லையா? இவர் 3 வாரம் வராமல் திருவிருந்துக்கு மட்டும் வந்ததுனால இவர் என்ன இல்லை, பர்ஃபெக்ட் இல்லை. ஒரு சபைக்கு நான் ஊழியம் செய்கிறதுக்கு போயிருந்தேன், ஒரு பகல் கூட்டம். அந்த பகல் கூட்டத்தில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒர்ஷிப் நடத்திட்டு இருக்கும் பொழுது கண்ணை மூடி ஒர்ஷிப் நடத்திட்டு இருந்தவர் திடீர்னு ஒர்ஷிப் நிறுத்திட்டு இப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை என் கூட பேசுகிறாரு, எல்லாம் கவனமாக கவனிங்க, நான் இதை இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த நாள் முதற்கொண்டு இனிமேல் எல்லா நாளும் சபை திறந்தே இருக்கும். யாரெல்லாம் டெய்லி இங்கே ஆராதிக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் தேவனை ஆராதிக்கலாம். டெய்லி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும். டெய்லி ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொன்னார் பாருங்க. எல்லாம் நல்லா கவனிச்சிருந்தாலும் டபக்குன்னு கீழே போட்டுக்கிட்டாங்க தலையை. ஒருத்தருமே நான் முடிச்சு பார்த்தேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எதற்காக பார்த்துட்டு இருக்கேன், யார் தூக்குறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு ஆள் நல்லா கை தூக்குறாரு. என் பக்கத்தில் பாஸ்டர் இமானுவேல் உட்கார்ந்துருந்தாரு. நான் சொன்னேன், கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த கை தூக்குனால நான் கூப்பிட்டு கேட்க போறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பேன் பாரு, அவர் கண்டிப்பா நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லுவார். இதை வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டேன் நான். அப்புறம் ஒர்ஷிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஆள் மட்டும் கை தூக்கினார். அந்த கை தூக்கின நபருக்கு இவரெல்லாம் ஒர்ஷிப்பெல்லாம் பண்ணும்போது அவரை நல்லா பாராட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். ஒரு நபர் இருந்தாலும் கூட ஆலயம் திறந்திருக்கும், நிச்சயமாக ஆண்டவரை ஆராதிக்கலாம், இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு இமலையில் பண்ணி பார்த்தப்பல அவர் கூப்பிடலாமான்னு கேட்டேன். கூப்பிடுமா, கூப்பிட்டு கேட்டலாம், என்ன நான் சொன்னதான் மேட்டரா இருக்க வேணா பார். கூப்பிட்டு பிரதர் பிரைஸ் லார்ட், அதெல்லாம் பிரைஸ் லார்ட் பண்ணுறது. என்ன பண்ணுறீங்க பிரதர்? சும்மா தான் இருக்கிறோம் பிரதர். வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். யாருங்க டெய்லி வருவா சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெயபிரகாஷ் பிரதர் வருவீங்களா? வர முடியாது, யாருமே வர முடியாது. எல்லாருக்கும் அவரவர்களுக்கு என்று வேலை இருக்கிறது. ஸோ இவர்கள் தங்களுடைய போதனைகளை மனிதர்களுக்குள்ளாக திணித்துட்டு அதுல ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறது. இதுல நீ இப்படி பர்ஃபெக்டா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க பாருங்க. அவர்கள் தான் இந்த நிக்கோலாய் மதஸ்தர். இவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியாவது மக்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க வேண்டும், இல்லாட்டி அவன் விட்டு போயிடுவான். அவன்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நீ இதை இப்படி இந்த விஷயத்தை இப்படி நீ செய்யல அப்படின்னு சொன்னா முடியாது. வேதம் கற்பிக்காத போதனைகளை கற்பித்து, வேதம் கற்பிக்காத, வேதம் சொல்லாத சில விஷயங்களை இவர்களாக உருவாக்கி மக்களுக்கு சொல்லி அந்த மக்களை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க நினைப்பவர்கள் தான் நிக்கோலாய் மதஸ்தர். ஆண்டவர் அழகா பாராட்டுறார். என்ன பாராட்டுகிறார்? நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இவன் கொஞ்சம் நல்ல அற்புதமான ஆள் போல் தெரியுது, இதெல்லாம் எங்கிட்ட வேலைக்கு ஆகாதப்ப நீ வெளியே போன்னு சொல்லியிருப்பான் போல தெரியுது, நீ போய் வேற எங்கேயாவது பார்த்துக்கோ, இந்த சட்டங்கள் நீ போடுகிற இந்த காரியங்கள்லாம் எனக்கு ஆகாது என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருப்பார். ஓகே, எபேசு சபையிலே 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. பாராட்டினார், நல்ல விமர்சனங்களை வைத்தார். கடைசியில் என்ன சொல்லுகிறார்? ஒரு கண்டனம் பண்ணுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
இந்த சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது இந்த சபை 40 ஆண்டுகள் பழமையான ஒரு சபை. 40 வருஷம் ஆன ஒரு சபையில இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பார்கள், எந்த மக்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த மக்கள் இருப்பார்கள்? செகண்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்னைக்குமே பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அந்த கிறிஸ்தவ வீட்டில் பிறக்கிற இந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பிரச்சனையே. செகண்ட் ஜெனரேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு அந்த அனல், அந்த பக்தி, வைராக்கியம், விசுவாசம் இதெல்லாமே அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா பிறந்ததுலேருந்தே பாட்டு சர்ச்சுன்னு கேட்குற ஆளுகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அதில் பழகி இருக்கும். இது பாட்டு இப்படி தான்ப்பா இருக்கும், ஒர்ஷிப் இப்படி தான் இருக்கும். மெசேஜ் பாஸ்டர் சொல்லும் பொழுது அடுத்தது தான் சொல்லுவார் பாரும்பாங்க, பக்கத்து வந்துட்டு. அவங்க கேட்டிருக்காங்கல்ல. பாஸ்ட் இல்லாத பிரசங்கம் பண்ண சொன்னீங்கன்னா பாஸ்ட் பிரசங்கத்தை அழகா அருமையாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும் செகண்ட் ஜென்ரேஷனில். ஏன்னா அவர் சொல்கிற கதைகள்லாம் கேட்டு பேருக்கு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. இவர் இப்படி தாப்பா சொல்லுவார் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க. செகண்ட் ஜெனரேஷன் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகியனால தான் பெற்றோருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்களுடைய பிள்ளைகளை அந்த அனலுக்குள்ளாக எப்படி கொண்டு வர்றது. ஏன்னா அவனுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சர்ச்சில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரியும், அதுக்கப்புறம் உலகமும் தெரியும். ஆகினால அவன் ஈஸியா என்ன ஆயிரும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்தோட ஒத்து போய் விடுவான். நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம். ஆகையினால நமக்கு தெரியும். ஆகையினால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வீட்டில் பிறக்கிற பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்றது காரணம் தான். கிறிஸ்தவ வீட்டில் பிறந்ததுனாலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? இல்லை. நீங்க கிறிஸ்தவ வீட்டில் பிறந்திருக்கலாம், ஆனாலும் என்ன தேவை உங்களுக்கு? ரட்சிப்பு தேவை. என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன கிறிஸ்தவ பேர் வேணாலும் வச்சிருக்கலாம். கிறிஸ்தவ பேர் வச்சதுனாலேயோ கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததுனாலேயோ நம்ம எதை உறுதி சொல்ல முடியாது என்று சொன்னால் அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைக்கு தனியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஓகே. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த அன்பு என்ன அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அன்பை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தரை நேசித்தல், ஒருவரை ஒருவர் நேசித்தல், பிறனை நேசித்தல். சர்ச்சு ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சபை எப்பொழுதுமே பிறனையும் அந்நியனையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவது சபையினுடைய கடமை. அந்நியனை நேசிப்பதுதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிற நேசம். பிறனை நேசிப்பதுதான் நாம் ஆண்டவரை நேசிக்கிற நேசம். இந்த சர்ச் எதுல கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, 4 சுவற்றுக்குள்ளாக அவர்களாக தேவனை ஆராதிக்கிற அந்த விஷயத்தில் இவர்கள் என்ன ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் கம்ஃபர்ட் ஆயிட்டாங்க. They are not able to love the outside people. ஒரு காலத்திலே இந்த சபை வெளியில் இருக்கிற மக்களை நேசித்துக் கொண்டிருந்த சபையை இன்றைக்கு வெளியில் இருக்கிற மக்களை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? நேசிக்க முடியவில்லை. அதுதான் பெரிய பிரச்சனையே. இவர்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு இருக்க வேண்டும். டாக்டரின்ல பியூரிட்டி இருக்குங்க, ஆனா அங்க குடியிருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை. சில வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீடு பர்ஃபெக்டா இருக்கும், ஆனா ஆள் குடியிருக்க முடியாது. புரியல உங்களுக்கு? எதையுமே இந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல நகர்ந்திடக்கூடாது. அப்ப எங்க நீங்க குடியிருக்கிறது? வீடுன்னா கொஞ்சம் எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு மெஸ் இருக்கும். அதுக்காக நீங்க சேர தலைகளை போட்டு உட்கார்ந்து இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சில வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 4 காலம் மேல இப்படி இருக்கும் சேர். அதை நான் வீடுன்னு சொல்ல மாட்டேன். அந்த 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 ஆங்கிள் கூட மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சில வீட்டுக்கு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆம்பளைங்க வீட்டுக்கு போவாங்க, போகும்பொழுதே அவங்க பார்த்துன்னு சொன்னா வந்த உடனேவே அந்த ஷூவில் கிராக்கில் கரெக்டாக ஷூ கிராக்கில் வைக்கணும். அது ஒரு கோயில் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயில் போனால் எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அதை கரெக்டாக தூக்கி அங்கே வச்சுட்டு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டஸ்ட்டு கூட எங்கேயுமே இருக்காத அளவிற்கு அதை தொடச்சி நீட்டாக வச்சு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற டஸ்ட்டை முதல்ல தொடச்சி விட்டுருவாங்க. அவங்களுக்கு இருக்கிற டஸ்ட்லாம் தொடச்சி விட்டு அதில் உட்காரணும். ஏன்னா அந்த சேரில் டஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது?
அப்படி இருக்கிற வீட்டுக்கு போகவே முடியாது. இது எபேசு சபை அதுதான். பர்ஃபெக்டாக இருக்குது. என்னெல்லாம் பர்ஃபெக்ட் இருக்கு? உங்கள்கிட்ட பிரச்சனையே கிடையாது. நிக்கோலாய் மாசனுடைய கிரியைகளை வெறுக்கிற நீ. அடுத்தது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொல்லுகிற அந்த பொய்யரை நீ கண்டுபிடிக்கிறாய். நீ உங்கள்கிட்ட பிரயாசம் இருக்கிறது, உங்கள்கிட்ட பொறுமை இருக்கு, பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனால் அந்த சபைக்குள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. இப்படி தான் பிரச்சனையே. வீடு பர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் வீட்டில் அன்பு இல்லையே. அதனால தான் அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுறான்னு சொல்லி காட்டிங்கன்னா மிட் நைட் 12 மணிக்கு வர்றது. லீவ் விட்டால் வீட்டில் இருக்கிறது கிடையாது. அது வேற. உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்க ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஓகே, ஐ அக்ரி வித் யூ, நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் உன்னிடத்தில் என்ன இல்லை? அன்பு இல்லை. இப்போ இதில் எப்படி குடியிருக்கிறது? இந்த சபை இருந்து என்ன பிரயோஜனம் என்பதை யோசித்து பாருங்கள். அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குப்பா உங்ககிட்ட, ஆனால் யாருமே உங்ககிட்ட கிட்டே வர முடியாதே. நீ வீடை நல்லா வச்சிருக்கிற, ஆனால் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இல்லையே. என்ன பண்றது? யோசிச்சு பாருங்கள். சிலருக்கெல்லாம் அதை வச்சுட்டா அதை யாருமே எதுவுமே செஞ்சிடக்கூடாது, பேசாமல் அப்படியே இருக்கணும். அப்போ எல்லாரும் வெளியே தான் படுத்துக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. எல்லாரும் வாசப்படியிலையும் வரண்டாவிலையும் இல்லையா திண்ணையிலையும் படுத்துக்கிட்டு வீட்டை பூட்டி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம அப்படி ஒழுங்குபடுத்தி வைக்கிறதே எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், மக்கள் சந்தோஷமாக என்ன செய்யணும்? அந்த இதை அனுபவிக்க வேண்டும். இப்படி அனுபவிக்கும் பொழுது என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உட்காரும் பொழுது சேரில் ஆணி அடித்து அப்படியே வச்சுருந்தா அது நகராது. ஆனால் சேர் மூவபிளாக இருந்தால் என்ன ஆகும்? அது கொஞ்சம் முன்னால் தான் போகும். நம்ம ஆட்கள் உட்காரும் பொழுதே பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னதான் நீங்கள் நல்லா சேர் போட்டிருந்தீங்கனாலும் இழுக்காமல் உட்காரால ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சேரை இழுக்காம, அது என்னன்னே தெரியாத அவங்க மைண்ட் செட் வந்ததுமே இப்படி கொஞ்சம் இப்படி இழுப்பாங்க. நல்லா தானே இருக்கு, ஏன் இழுக்கிறாங்க? இழுப்பாங்க. அதான் அவனுடைய நேச்சர். ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ இது எதனால தான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் மேல நீங்க அளவு கடந்த அன்பு இருந்தால் ஒழிய இந்த பிரச்சனை என்ன ஆகாது? சால்வ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் என்பது சரியான விஷயம்தான். அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இல்லாவிட்டால் இப்போ உள்ள வர்றீங்க, எல்லா சேருமே 4 காலம் மேலே பார்த்துட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அது அதை விட பெரிய தலைவலி. அது அப்படி இருக்கக்கூடாது. அது பர்ஃபெக்டாக போட்டிருக்கணும். ஆனால் அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னு சொன்னால், ஐ லவ் யூ, ஓகே, சிட் வேர் எவர் யூ வாண்ட், சிட் ஹவ் எவர் யூ வாண்ட். ஆனால் அதுக்காக நீங்கள் இங்கே இருக்கிற சேரை கொண்டு போய் அங்கே இழுத்து போட்டு, அங்கே இருக்கிற சேரை இங்கே இழுத்து போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அதை விட மிஸ் ஆகிடும். யூ ஆர் அலோட். எதற்கு? ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு அலோட். லிமிட்டுக்கு மீற நீங்கள் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகிடும்? பிரச்சனை ஆகிடும். அன்பு தான், ஓகே. எந்த அளவுக்கு அன்பு? இந்த சேரை முன்னால் கொஞ்சம் இழுத்து போடுங்க, பின்னால் இழுத்து போடுங்க, ஓகே. அதை இங்கிருந்து கொண்டே அங்கே இழுத்து கொண்டு போய் போட்டு அதை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து போட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்ய முடியாது? ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகினால நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற விஷயம், உங்கள்கிட்ட பர்ஃபெக்டான டாக்டரின் இருக்குப்பா, பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் யாருமே உங்கள்கிட்ட உள்ளே வர முடியாத அளவிற்கு நீ வைத்திருக்கிறாய். சில சர்ச்செல்லாம் பாருங்க, அவங்க வச்சிருக்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸில் வெளியே இருக்கிறாள் உள்ளே வந்தாலும் ஓடிடுவான். அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ முதலாவது அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஆண்டவர் தீர்மானிக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். இதெல்லாம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதை அவர்கள் மறந்துவிட்டு செகண்ட் ஜென்ரேஷன்ல அவர்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா, வெளியில் இருக்கிற பீப்புளோட அவங்களுக்கு அன்பு கிடையாது, அவர்கள் உள்ளே கொண்டு வருவதும் கிடையாது. அவர்கள் தே ஆர் கம்ஃபர்டபிள் வித் தேர் ஓன் பீப்புள். இதைத்தான் என்ன செய்கிறார் ஆண்டவர்? வன்மையாக கண்டிக்கிறார். ஓகே, 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இப்ப இதற்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இதிலிருந்து நம்ம சரியாகிறதுக்கு 3 ஸ்டெப். ஸ்டெப் நம்பர் 1, யூ மஸ்ட் ரிமெம்பர். நினைக்கணும் எப்படி நாம் இருந்தோம்.
நம்முடைய ஆதி எப்படி இருந்தது, நம்முடைய அன்பு எப்படி இருந்தது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லுவதை உங்களால் என்ன செய்யணும் பார்க்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரீகலெக்ட். அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணினாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் செட்ரேட் பண்ண முடியும். ஒரு பொருள், ஒரு காரியம் தவறாய் போய்விட்டது, இந்த பொருளிலே பிரச்சனை இருக்கிறது, இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இது சரியாக இருக்கும் பொழுது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது முதல்ல எப்படி பிரதர் இருந்துச்சு, ஐயோ தெரியலையே, அப்புறம் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஒரு கார் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இது முதல்ல எப்படி இருந்தது, இந்த மாதிரி சத்தம் வந்ததா இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா இல்லை, அப்போ எப்படி இருந்ததுங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகினிங்ல நீங்க எப்படி இருந்தீர்கள் என்பதை உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடிந்தால் ஒழிய யூ கேனாட் செட் ரைட், அதை உங்களால் சரிப்படுத்த முடியாது. அப்போ நாம் எப்படி இருந்தோம் என்பதை முதலாவது நீங்கள் நினைவு கூற வேண்டும். அடுத்தது, நினைவு கூர்ந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புறதுங்கிறது என்னென்ன அர்த்தம் இல்லைங்களா? நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் சாரி அப்படின்னு சொல்றது கிடையாது மனம் திரும்புதல். சாரி இஸ் நாட் ரிப்பெண்டன்ஸ். யூ ஹாவ் டு டர்ன் பேக். அந்த பொசிஷனுக்கு திரும்பமாக நீங்கள் ரிட்டர்ன் வரணும். தட் இஸ் கால்டு டெஷுவா. டெஷுவானா நீங்கள் போய்கொண்டிருக்கிற அல்லது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த செயலை செய்யாமல் நிறுத்திவிட்டு வேறு செயலை மாற்றி செய்வதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். சும்மா சிம்பிளி ஒரு சாரின்னு சொல்லிட்டு போகிறது மனம் திரும்புதல் அல்ல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், நினைக்கணும், திரும்ப நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவிற்கு வரணும். முடிவிற்கு வந்துவிட்டு முதல்ல என்ன மாதிரி கிரியைகளை செய்தீர்களோ அதை திரும்பவுமாக நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு விஷயம் சீஸ் பண்ணப்படணும், ஸ்டாப் பண்ணப்படணும். இன்னொரு விஷயம் ஸ்டார்ட் ஆகணும். ஒன்று ஸ்டாப் ஆகணும், இன்னொன்று ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை அதற்கு ஒத்துக்கொண்டால் தான் அதை நீங்கள் செய்ய முடியும். ஆகினால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை எப்படி செட்ரேட் பண்றதுங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். ஆனாலும் இது எப்படி செட்ரேட் பண்றது? ஃபர்ஸ்ட் நினைச்சுப்பார், நீ எப்படி இருந்த இந்த பிகினிங். நீ எப்படி, உன்னுடைய அன்பு எப்படி இருந்தது, உன்னுடைய கிரியைகள் எப்படி இருந்தது, உன்னுடைய ஊழியம் எப்படி இருந்தது, உன்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது, உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது, இதையெல்லாம் நினைத்துப்பார். இப்போ நீ என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்பது என்னது? எதையெல்லாம் செய்யத்தகாத காரியங்களை செய்து கொண்டிருந்தோமோ அதை நிறுத்திவிட்டு எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நாம் செய்ய ஆரம்பிப்பது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே வழி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த சபையை பொறுத்தவரை வெளியில் இருக்கிற மக்களை இவர்கள் திரும்பவுமாக அந்த நேசத்தோடு பாசத்தோடு நேசித்து அவர்களை உள்ளே கொண்டு வருவதற்கு இவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஓகே, இந்த சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது 1ஆம் நூற்றாண்டில், இந்த 1ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த கடிதத்திற்கு செவி கொடுத்த மக்களை 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இக்னேஷியஸ் என்பவர் அவருடைய குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். எபேசு சபையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. எபேசு சபை மக்கள் அன்புள்ளவர்களாக, மிகுந்த நேசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சொல்றது யாரு? ஆதி திருச்சபை ஏர்லி சர்ச் ஃபாதர் இக்னேஷியஸ் என்பவர் அந்த சபையை பாராட்டி எழுதியிருக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்பட்ட சபைக்கு செவி கொடுத்தார்கள் இவர்கள். ஆகையினால தான் அந்த சபையை இக்னேஷியஸ் என்கிறதான பாதிரியார் மிகவும் பாராட்டி எழுதுகிறார். அதற்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டிலே இந்த சபை திரும்பவுமாக இழந்து போன சபையாக மாறிவிட்டது. இன்றைக்கு நீங்கள் இங்கே போனீங்கன்னா, இந்த சர்ச்சு இருந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், ஒரு சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளோ பெரிய பட்டணமாக இருந்த இடம் இன்றைக்கு ஒரு சிறிய நகரம். அந்த சிறிய நகரத்தில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ ஷாக்கான ஒரு செய்தியை சொல்கிறேங்க. நீங்கள் அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் நீங்கள் போய் அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, யோவான் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன தெரியுமா, இவங்களே எனக்கு யாருன்னே தெரியாதுன்றாங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுடைய கையில் இந்த வேதமே இல்லை.
அவர்களுக்கு பவுலையும் தெரியவில்லை, யோவானையும் தெரியவில்லை, தீமோத்தேயும் தெரியவில்லை, இவங்களாம் யாரையுமே தெரியல அவங்களுக்கு. அந்த ஊருக்கே ஒரு சபைக்கே ஒரு லெட்டரே பவுல் எழுதியிருக்கார் என்பதே அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பரிதாபமான நிலைமை நம்முடைய பின் சந்ததிக்கு வந்து விடாமல் இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். இப்போ போகிற போக்க பார்த்தா பின்னால் இருக்கிற சந்ததி உண்மையாக அந்த வேதம் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு இருக்குமா என்பதை தெரியாமல் போய்விட்டது. யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாங்க, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ. ஏதோ ஒரு கண்ட்ரியில் பைபிளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா அந்த மாதிரி வீடியோ யாருக்காவது வந்ததா? பைபிள் 2 பொம்பளைங்க ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்துட்டு சுற்றி வட்டமாக நின்றுட்டு இந்த கிக் பால் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கிருந்து ஒரு ஆள் அங்கே அனுப்புனா அவன் அந்த ஆள் பைபிள் அங்கே அனுப்புகிறான், எட்டி உதைக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் நம்முடைய சபையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அடுத்த வர ஜென்ரேஷன், அவங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனம் சரியானதாக இருக்க வேண்டும். அதற்கு பெற்றோர் தான் கரெக்டாக இருக்கணும். பெற்றோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தான் கொடுக்கணும். ஸ்டடீஸ் எல்லாம் செகண்டரி தான் நீங்கள் கொடுக்கணும். அதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அது என்ன படிப்பாக இருக்கட்டும், அது MBBS-ஆக இருக்கட்டும், MD-ஆக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் மஸ்ட் பி த வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை வாழ வைக்கும் என்பதில் நீங்கள் உறுதியோடு இருக்க வேண்டும். அது நிச்சயமாக வாழ வைக்குங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று மாலை ஒரு தேவனுடைய ஊழியரோடு நான் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சில கேஸ் ஹிஸ்டரியை நாங்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அந்த மக்களுடைய இனக்கூட்டத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய முன் சந்ததியின் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை அந்த இனக்கூட்டம் எவ்வாறு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகியிருக்கிறதுங்கிற விஷயத்தை பேசிக்கொண்டிருந்தோம். இப்போ எங்களுக்கே நம்பவே முடியவில்லை. அவர்களுடைய வாழ்க்கை தரம் அந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, சுவிசேஷத்திற்கு இருந்த வல்லமை தான் அதற்கு காரணம். மக்களால, அதாவது வந்து சொந்த ஜனங்களாலே, சொந்த ஊரில் இருக்கிற மக்களாலே புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவினாலே அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது மட்டும் கிடையாது, அவர்களுடைய சமுதாயத்தினுடைய செல்வாக்கும் உயர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் தான். The gospel has got the power to transform the communities. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? சமுதாயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கிறது என்று சொன்னால் சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை தரம் இருந்ததற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் இருப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன? நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம் தான் அதற்கு காரணம். வேற எதையும் நாம் காரணமாக சொல்ல முடியாது. சில சூழ்நிலைகளை நான் நினைப்பேன், நம்ம இப்படியெல்லாம் எந்த சூழ்நிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்பதான் ஒருத்தர் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியாது. வாய்ப்பே இல்லை. எப்படி புரியும்? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். சான்ஸே இல்லை. நாங்களாம் கரண்டே இல்லாத வீட்டில் இருந்தோம். வாட் யூ மீன் பை தட் அப்படிங்கிறான். வாட் யூ மீன் பை தட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? இல்லைப்பா இந்த லைட் எல்லாம் இல்லவே இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை அதை சொல்லு. நீ பதில் சொல்ல முடியுமா ஏன் இல்லைன்னு? சொல்ல முடியாது. அந்த EV போஸ்ட் வந்திருக்கணும், அந்த EV போஸ்ட்லேருந்து கரண்ட் எடுக்கணும், அது எங்கேயோ இருக்கும்ப்பா, அது எல்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு குடு விளக்கு இருக்கும், அதுக்குள்ளே அவசியம் கிருஷ்ணாயில் ஊற்றணும் பானுங்க நம்மளுக்கு. கிருஷ்ணாயில், கெரசின் ஆயில் கூட கிடையாது, கிருஷ்ணாயில் ஊற்றணும். அந்த கிருஷ்ணாயிலுக்கு முன்னால் அந்த கண்ணாடியை துடைக்கணும், அதை பற்ற வைக்கணும். அவன் ஒரே வார்த்தை சொல்லி போட்டுவான், நீ என்ன சொல்கிறீங்க எனக்கு விளங்கவே இல்லை, நீ எந்திரிச்சு இடத்த காலி பண்ணிட்டுருவான். ஜென்ரேஷனல் சேஞ்ச் மட்டும் கிடையாதுங்க. The gospel has got the power to change, to transform the communities and the societies. நம்முடைய பிள்ளைகளுடைய இப்பேற்பட்ட வளர்ச்சிக்கு காரணம் நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் நம்மோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் நின்று விடாமல் தலைமுறையினரை கடந்து அந்த சுவிசேஷம் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எபேஸ் சபைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது.
கடைசியில் நம்ம என்னதான் பேசினாலும் நம்ம அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். ஷமா என்கிறதான வார்த்தை ஹியர் அண்ட் ஒபே. நம்ம சொல்லுவோம், நான் சொல்றது உனக்கு கேட்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு செவிடா இல்லையான்னு செக் பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது கேட்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்ய போறீங்களா, செய்வீங்களா, அதான் காரணம். இல்லை உங்களுக்கு காது கேட்குதா இல்லைன்னு காதலை செக் பண்றாங்க. நமக்கு கேட்குதா அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்வியா செய்ய மாட்டியா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதனுடைய பொருள் என்னவென்று சொன்னார், இமிடியேட் ஆக்ஷன்ல கொண்டு வா. எதை ஆக்ஷன்ல கொண்டு வரணும்? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு உன்னிடத்தில் இல்லை, அந்த அன்பை திரும்பவுமாக நீ கொண்டு வர வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கிற ரிவார்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, பரதீசிலே ஜீவ விருட்சத்தின் கனி. பரதீஸ் என்று சொல்லுவது ராஜாவினுடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தினுடைய அந்த கனி, இழந்து போன அந்த கனியை சாப்பிட ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். அடுத்த சபை சிமிர்னா சபை. நிச்சயமாக இதனுடைய சரித்திரம், இதனுடைய பின்னணி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த சபையை குறித்து அடுத்த வாரம் தியானிக்கலாம். ஓகே, ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல இரவு பொழுது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் ஆரம்பித்த நாங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வேத வசனத்தை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பதித்துக் கொள்ளுகிறோம். எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையாக நாங்கள் வாழ்ந்துவிட உதவி செய்யுங்க. எங்களுடைய தலைமுறையினரை நாங்கள் எங்களுடைய தூர கண்களில் தரிசனங்களில் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பற்றி கொண்ட இயேசு கிறிஸ்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக நீர் மாறினீர். அதை எங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவை தலைமுறையினருக்கு, சந்ததிகளுக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைகள் இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுவிசேஷம் எவ்வளவு பெரிய ஒரு மறுரூபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, எங்குமே எதிலுமே எப்பொழுதுமே கிடைக்கக்கூடாத ஒரு மறுரூபம் சுவிசேஷத்தில் மட்டும் தான் இருக்கிறது. ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே பொருட்கள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், ஆனாலும் சுவிசேஷத்தினால் கிடைக்கக்கூடிய இந்த மாபெரும் சமாதானமும் வெற்றியும் வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட சபையாக நாங்கள் இருக்க, காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வி நீர் முன்வைக்கிறீர். ஆண்டவரே, எங்களில் இருக்கிற நேசம் பொங்கி வழியட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் நேசிக்கக்கூடிய நேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. எங்களுக்குள்ளாக ஒரு வட்டம் அமைத்துக் கொள்ளாதபடி, எங்களுக்குள்ளாக ஒரு குறுகிய வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி, ஆண்டவரே, சத்துருவையும் நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாவே, எபேசு சபையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராக தொட்டு நிறைவாய் ஆசீர்வதியும். தகப்பனே கர்த்தாவே, வருகிற வாரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாரமாய் இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கும் வரவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வீட்டினுடைய அப்பம், தண்ணீர், ஆகாரம், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். வீட்டினுடைய கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிற உன்னதமான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கரங்களில் எங்களுடைய அன்பு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகலவற்றையும் உடைய திருப்பாதம் சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனவுமை உமக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you all. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.